வகைகள் செய்ய போறேன். இன்னைக்கு காராமணியை வச்சு ஹெல்த்தியான சுண்டல் செய்ய போறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. காராமணி சுண்டல் செய்யறதுக்கு காராமணி 200 கிராம் எடுத்து 6 ஹவர் ஊற வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து குக்கர்ல வேக வச்சுக்கலாம். காராமணியை சேர்த்துருவோம். தண்ணி போட்டுக்கலாம். அதிக தண்ணி வேண்டாம். தேவையான சுண்டலுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ண போறோம். இந்த ஒரே மசாலா பொடி வச்சுக்கிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து சுண்டல் செஞ்சுக்கலாம். அந்த மசாலா பொடி எப்படி செய்யலாங்கிறத இப்ப பார்க்கலாம். கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா மணம் வரும் வரை வறுத்து விடுங்க. ஓரளவுக்கு வறுத்துருச்சு. கட்டி பெருங்காயம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். அடுத்து நிறுத்திடுங்க. அந்த ஹீட்லயே வறுத்துடும். இது ஆறின பிறகு அரைச்சிட்டு வரணும். காராமணி 3 விசில் விட்டேன். நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சுண்டலுக்கு தேவையான பேசிக் மசாலா பவுடர் வந்து நான் இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கேன். நைஸா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு கோர்ஸா இருக்கணும். இந்த பொடியை வச்சுட்டு நீங்க பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, கொண்டைக்கடலை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த பவுடர் 2 ஸ்பூன் போட்டு செஞ்சீங்கன்னாலே போதும். நல்லா சுண்டல் காரசாரமா டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். கறி லீவ்ஸ் சேர்த்துருவோம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து காராமணியை சேர்த்துருவோம். வறுத்து பொடி பண்ண மசாலா பவுடர் 2 ஸ்பூன். கொஞ்சமா சால்ட் பத்தலை, சால்ட் சேர்த்துக்கிறேன். பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க. இந்த மசாலா பொடி சேர்த்து செய்யறப்போ சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த சுண்டலுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளுடைய காரசாரமான மசாலா காராமணி சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Thanks for watching. Bye.